வணக்கம். பெரிய வீட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சின்ன வீட்டு பிரச்சனையாக இருந்தாலும் விவாகரத்து அப்படிங்கிறபோது மனசு கொஞ்சம் வலிக்கும். அது எந்த வீட்டு பிரச்சனையாக இருந்தாலுமே வலிக்கும். கணவன் மீது தவறு இருந்தாலும் சரி, மனைவி மீது தவறு இருந்தாலும் சரி, விவாகரத்து என்பது அது சரியானதா அப்படின்னு கேட்டால் அது எனக்கு தவறானதாக தான் தெரியும். ஆனால் குடும்பத்துக்குள்ளே உரிமைகளை விட்டு கொடுக்கணும். உங்களோட உரிமைகளை விட்டு கொடுக்கணும். வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதுக்காக நீங்கள் அதிகமாக தவறு செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, அதுக்காக விட்டு கொடுத்துட்டே இருப்பாங்களா அப்படின்னா எந்த ஆணும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. என்னடா ஆண்களை பற்றி மட்டும் பேசுகிறேன்னா, எந்த பெண்ணும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவர்கள் உரிமை அவர்களுக்கு தேவைப்படும். சரி, அதனால் நீங்கள் ரொம்ப நாடகம் போடக்கூடாது. பெண்ணுக்கு ஆணும் ஆணுக்கு பெண்ணும் ஒரு வீட்டுக்குள்ளே நாடகம் போட்டு வாழ்வதை தவிர்க்கவும். உங்ககிட்ட தவறு இருக்குது அப்படின்னு அவங்க சுட்டி காட்டினாங்கன்னா அதை திருத்திக்கோங்க. தவறு இருந்தால் கண்டிப்பாக திருத்திக்கோங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும், இனிமையாக இருக்கும், பெருமையாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதுக்காக உங்கள் தவறை தட்டி கேட்டுட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பறிப்பது தவறு. ஆனால் மறுபடியும் கோர்ட்டு வாசலை மிதித்து மறுபடியும் ஒன்று சேர்வதுன்றது சரித்திரமே. அந்த பெண்மணிக்கும் ஒரு நன்றியை சொல்வோம். அவளும் வீரமங்கைத்தான். தமிழ்நாட்டின் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய பெண் தான். ஒரு பெண் அவ்வளோ சீக்கிரம் கோர்ட்டு வாசப்படியை மிதித்து அவள் மறுபடியும் அதை வாபீஸ் வாங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. அது ஒரு ஆணுடைய எந்த அளவுக்கு இறங்கி வந்திருந்தால் அந்த பெண் அதை வாங்கியிருப்பாங்கிறது நம்ம எல்லாரும் அறிஞ்சிக்க வேண்டியது. தவறு ஆணுதா பெண்ணுதா என்பது இங்கே நம்ம அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. குடும்பம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்ததுங்கிறது பெருமைக்குரிய விஷயம். குழந்தைகளுக்காக வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. இன்றைக்கி ஏப்ரல் 20. இந்த பதிவை நான் போடணும்னு தோணுச்சு. மகிழ்ச்சியுடன் போடுகிறேன். ஒரு மனைவி கணவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடையில நுழையிற ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, தவறு. சரிங்களா? ஒரு குடும்பத்தில் இருக்காங்க, கணவன் மனைவி குழந்தை. அப்படி இருக்கிறபோது அதை அபகரிக்காதீங்க. ஆணை அபகரித்தாலும் தவறு தான், பெண்ணை அபகரித்தாலும் தவறு தான். ஏதோ ஒரு போகிறீங்க, ஒரு ஆக்சிடெண்ட், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, தவறி காலை வச்சிட்டிங்க, அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. கழுவிட்டு வந்துகிட்டே இருக்கலாம், அது ஒரு இதுவும் கிடையாது. நான் பிரியாணி சாப்பிட்டேன்னு கழுத்தில் எப்படி சொல்கிறது, எலும்பு கட்டிக்கிட்டு திரிகிற ஆண்களுக்கும் எலும்பை கட்டிக்கிட்டு திரிகிற பெண்களுக்கும் தான் தவறுன்னு நான் சொல்கிறேன். தெரியாமல் நடக்கிறது இயல்பு. இன்றைக்கி ஒரு குடும்பத்துக்காக நான் பெருமையுடன் மகிழ்ச்சியுடன், நான் பேர் சொல்லலை, ஏப்ரல் 20 என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் 2 குழந்தைகளும் கணவன் மனைவி புகழோடு சந்தோஷமாக வாழ வாழ்த்துக்கள். உங்களுடைய பணிகள் வெற்றியடையவும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நான் யாரை சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறது மக்களாகிய உங்களுக்கு தெரியும். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நான் கொஞ்சம் அருவருப்பாகவே இருந்தேன். அந்த ஆணை நினச்சி கொஞ்சம் அருவருப்பாக, கஷ்டமாக, சும்மா வெளியில் மட்டும் பேர் புகழ் இருந்துட்டால் மட்டும் வர்ற, வீட்டுக்கும் நல்லா இருக்கணும், நாட்டுக்கும் நல்லா இருக்கணும்னு அப்படி ரொம்ப எதிர்பார்த்துட்டு தான் அவரை பற்றி நான் எதுவுமே பதிவு போடலை. இப்போ நான் போட்டிருக்கேன். மகிழ்ச்சி. நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், நலமுடன், பல்லாண்டு.